வணக்கம் பிரதர். சொல்லுங்க. திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தாவேகாவை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தற்கூரி கட்சி அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இவங்க வந்து முதல்ல வைஷ்ணவி கிடையாது, ஸோ வேஷ்ணவி தான் நம்ம சொல்லணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வைஷ்ணவி அவர்கள் வந்து முதல்ல யாரு நான் கேட்குறேன். அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன? அவங்க என்ன ஒரு 10 வருஷம் வந்து அரசியலில் வந்து பண்ணி செஞ்சிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அரசியல் அனுபவம் எதனா இருக்கா, இல்லை இப்போ வந்து டிவிக்கில் வந்திருக்காங்களே அதில் எதனா வந்து அவங்களோட சொந்த பணத்தை வச்சு செலவு பண்ணியிருக்காங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எங்க இருந்தாரு, என்ன பதவியில் இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்ட்டு யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி ரீச் ஆனாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்புக்கு படிக்கிற அவங்களுக்கு ஒரு அவார்டு நம்ம தளபதி வழங்கும் போது அப்போ ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. யாரு? வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். சோ அப்படி வந்து அவர் வார்த்தை விட்டதுனாலதான் வந்து நம்ம தாவேக தொண்டர்கள், ஓச்சுவல் வாரிசுகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, அவரை வந்து எப்படி அடிக்கணுமோ அடிச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்ட உடனே சோ அப்புறமா தான் வந்து ரீச் ஆனாரு. இப்போ அந்த வைஷ்ணவ அவர்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க தற்கூரி அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே தற்கூரிங்க தான் வந்து வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. சோ நீங்க எப்படி தற்கூரின்றீங்க? சரி தற்கூரி அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? இப்ப நீங்க யாரு? சரி உங்களுக்கு என்ன, நாங்க தற்கூரியே இருந்துட்டு போட்டோம், நீங்க என்ன அஸ்திவாரம் போட்டீங்க? டிவிக்கேல டிஎம்கேல என்ன அஸ்திவாரம் போட்டீங்க? சரி அதெல்லாம் ஓகே, உங்களோட அம்மா எங்க இருக்காங்க? டிஎம்கேல இருக்காங்க. ஏன் நீங்க டைரக்டா அங்க போல? ஏன் போல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க டிஎம்கே மேலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஒரு பாலியல் வழக்குல நீங்க வந்து மீடியா முன்னாடி டிஎம்கே மேல குற்றச்சாட்டு வச்சீங்க. இப்போ நீங்க அங்க போக முடியுமா? அவங்களை சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க, அடிச்சு தொத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் என்ன பண்ணாக்கா டிவிகேல போயிட்டு அங்க இருந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டிஎம்கேல சேர்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு பக்கா பிளான். அம்மா சொன்னாங்களோ அது உங்க பிளானோ? சோ இதுதான் ஒரு பிளான்ல தான் அவங்க வந்திருக்காங்க. கட்சியில இருந்து வளர்றாங்க, வளர்ந்துட்டு பிற கட்சிகளுக்கு நிறைய பேர் மாறுறாங்க. உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமா வைஷ்ணவி வந்து பாத்தீங்கன்னா கடந்த இந்த 2-3 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது கேஸ் கொடுத்திருக்காங்க. விஜயோட கட்சி சார்ந்தவர்கள் மீது வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஆபாசமா பேசுறீங்கன்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது டிவிகே பொறுத்த வரைக்கும் வந்து பெண்களை மதிக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது தாவேகா மட்டும்தான். அதுக்கு அடுத்தது சட்டத்தை மதிச்சு செயல்படுற ஒரு கட்சி அது டிவிகே தான். இப்போ நான் கேட்கிறேன், நாங்க வந்து அசிங்கமா குற்றச்சாட்டு பண்றோம், அந்த மாதிரி வந்து மெசேஜ் அனுப்புறோம், அந்த மாதிரி வைஷ்ணவை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா. நாங்க எவிடன்ஸோட நாங்க பேசுவோம், உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா நீங்க காமிங்க. எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இருக்கிறதுலே வாயத்திறந்து அசிங்கமா பேசுற ஒரே ஒருத்தர் இருக்காரு. காவல்துறை இருக்காங்க, காவல்துறை முன்னாடியே வந்து எஃப்ஐஆர் என் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் பேசுற வார்த்தையில என்ன நான் கேட்கிறேன், ஓலைச்சுவடியில் எழுதி வச்ச வார்த்தையை நான் கேட்கிறேன். அப்ப அவர் பேசுறது வந்து உங்களுக்கு தனியா தெரியல, தப்பா தெரியல. இப்போ இது மட்டும் உங்களுக்கு தப்பா சரி ஓகே, நீங்க என்ன வந்து இந்த மாதிரி தப்பா விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு எவிடன்ஸ் நீங்க காமிங்க. எங்க தாவேகா பத்தி யாரு பேசுறாங்களோ அந்த எவிடன்ஸ் நாங்க காமிக்கிறோம். சும்மா வந்து அதாவது இந்த வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க வந்து டிவிக்கில இன்னைக்கு வந்து இணைஞ்சிட்டு ஃபேம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம வேஷ்ணவி. சோ அது அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த வேஷ்ணவி வந்து இல்ல, நான் அதாவது அவங்க என்ன அஸ்திவாரம் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரே வார்த்தை தான், என்ன பண்ணிருக்காங்க? அவங்க சொந்த பணத்துல என்ன செலவு பண்ணிருக்காங்களா? டிவிக்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இல்ல அவங்க தனிப்பட்ட வகையில அவங்க என்ன செலவு பண்ணிருக்காங்களா நான் கேட்கிறேன். எதுவுமே பண்ணாம வந்து நாங்க இந்த மாதிரி அதான் இது கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேம் ஆகிறதுக்காக தான் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபேம் ஆகிறதுக்கு எனக்கு 1000 வழி இருக்கு, அப்ப போக வேண்டியதானே? டிவிகேல சேர்ந்தா நான் ஃபேம் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்ப ஏன் டிவிகேக்கு வந்தீங்க? அப்ப போக வேண்டியதானே? ஏன் போல? அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பேரு தெரியணும், உங்களோட லேபிள் தெரியணும், அதுக்கப்புறமா தான் நம்ம யாருன்ட்டு 4 பேர் சேர்த்துப்பாங்க அப்படின்னு நீ டிவி கேட்கணும். அப்படி டிஎம்கே ஏன் போல? ஃபேம் தெரியணும்னாக்கா இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வந்து என்ன வீடியோல நீ பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா ஆயிடுச்சு. சும்மா ஒரு நல்ல கண்டென்ட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு தனக்கு இருக்கிற திறமையை எடுத்து போட்டாலே ஃபேமஸ் ஆயிடுறாங்க. நீங்க டிவி கேட்க எதுக்கு வந்தீங்கன்னாக்கா பதவி வேணும், பணம் வேணும். அது ரெண்டுமே இங்க கிடையாது. பதவியும் பணமும் வந்து பணம் கொடுத்து பதவி வாங்குறது டிஎம்கே அங்க இருக்கு. அதனால வந்து இவங்க கிட்ட பணம் இல்ல, இங்க வந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேம் ஆனாங்க, அதுக்கு அடுத்து அவங்க பணம் இல்லாம அங்க வந்து பதவி வாங்கிருக்காங்க. சோ பதவிக்காக தான் வந்திருக்காங்க, ஃபேமாவ தான் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இன்னொன்னு அவங்க தொடர்ந்து சொல்றது என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது, படு கேவலமா தோக்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய ஒரு தொகுதி அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து எத்தனை தொகுதி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கறேன், எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா? அது கூட தெரியாது அவங்களுக்கு. அதுதான் நான் கேட்கறது. ஒண்ணு அவங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்றத நான் ஒரு கேள்வி கேட்கறேன். சரி ஓகே, அது வந்து முதல்ல வந்து அந்த வேஷ்ணவி அவர்களை வந்து தனியா பேட்டி எடுக்காம நீங்க என்ன பண்ணீங்களா, ஒரு தாவேக்கல இருக்கிற நம்ம அண்ணன் லைலா மணி அண்ணா இருக்கட்டும், இல்ல இவங்கள மாதிரி யாராச்சும் தாவேக்கல இருக்கிறவங்கள உட்கார வச்சு நீங்க ஸ்ட்ரைட்டா கேள்வி கேட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பதில் வந்தது அப்படின்னாக்கா ஓகே, நாங்க தற்கொலை நாங்க ஒத்துக்கிறோம். சோ அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வைஷ்ணவி அவர்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தாவேக்காவை பத்தி நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து தாண்டி எங்களுக்கு அது வேலை கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த வைஷ்ணவியா இருக்கட்டும், இந்த மாதிரி நாங்கள்
பெரிய பெரிய தலைங்களே நாங்க பார்த்துட்டு சென்னை மவுண்ட் ரோட்லயே வந்துட்டு குரல் கொடுத்துட்டோம். நாங்க இவங்களாம் எந்த மொழிக்கு நாங்க வந்து அரசியல்ன்றது வந்து ஒரு ஆயுதமா தான் நாங்க கையில எடுத்திருக்கோம். தளபதி மாநாட்டிலே சொல்லிட்டா போறேன், அரசியல் என்பது ஒரு ஆயுதமே தவிர அரசியல வந்து நான் நல்லது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால வந்து நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம், மக்களோட வாழ்வாதாரம் மாற்ற வந்திருக்குமே தவிர இந்த மாதிரி வேஸ்ட் அப்படின்ற வைஷ்ணவி அவர்களுக்கு வந்து நாங்க பதில் சொல்ல கட்சி தொடங்கல. இல்ல மவுண்ட் ரோட பத்தி ரொம்ப பெருமையா சொல்றீங்க. வைஷ்ணவி அவர்கள் வந்து விஜய் வெறும் 2 நிமிஷம் தான் பேசினாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிள்ளைகள் ஆதவர்ஜினா பேசுறது பிள்ளை, புஷி ஆனந்துக்கு பேப்பரை பார்த்து கூட படிக்க தெரியல அப்படின்ற மாதிரி பொதுமக்களே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வைஷ்ணவி அரை மணி நேரம் பேசினா எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. தளபதி 2 நிமிஷம் பேசினாலும் நறுக்குன்னு பேசினாரா இல்லையா? எவ்வளவு நேரம் பேசுன்றது முக்கியம் கிடையாது, என்ன பேசுன்றது தான் முக்கியம். இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங், அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களை வீட்டுல விட்டு வந்திருப்பாங்க, ஒரு நாள் தான் லீவு, அந்த ஒரு நாள் வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு எப்படி நிப்பாங்க குழந்தைங்க, லேடிஸ் முத கொண்டு எப்படி நிப்பாங்க? ஆனா தளபதி வந்து ஆம்புலன்ஸ் முத கொண்டு தண்ணி முத கொண்டு எல்லாம் வச்சிட்டாங்க, அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் குடிச்செல்லாம் வச்சாங்க. சரி ஓகே, உங்க வேலை அதுதான். சோ வந்திருக்கிறவங்க கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து சீக்கிரமா என்ன பேசணுமோ பேசணும்ன்றது நம்ம சொல்லக்கூடாது. அதாவது வந்து சவால் விட்டு போயிருக்காரு, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைலர் காமிச்சிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். சொன்னது அவரும் வெயில தானங்க நின்னாரு, அவருக்கு மட்டும் டென்ட் போட்டா நின்னாங்க? இல்ல எல்லாரோட மக்களா இருந்து ஆலோசனை பண்ணி பக்காவா பண்ணிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். இல்ல உங்களை மாதிரி வந்து நாங்க நாலு கணக்கா மாசம் கணக்கா பேசிட்டு மக்களை ஏமாத்திட்டு போட்டோமா அப்படி வேணா பண்ணிட்டோமா? நாங்க என்ன பேச வந்த முதல்ல இது வரைக்கும் வந்து வைஷ்ணவி அவர்கள், நான் கேக்குறேன், இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல, அந்த வைஷ்ணவி அவர்கள் வந்து அஜித் குமார் அவரோட மரணத்துக்கு என்ன ஒரு வீடியோ விட்டாங்களா, வெளியிட்டாங்களா? இல்ல வந்து வேசாரபாடில தாவேக்கால இருக்கும்போது தான் சொல்றேன், தாவேக்கால இருக்கும்போது வேசாரபாடில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, காவல்துறை பூட்ஸ் காலியாலேயே ஒரு லேடி, ஆபரேஷன் ஆன ஒரு லேடியை வந்து எட்டி மதிச்சிருக்காங்க, அதை பத்தி என்ன ஒரு வீடியோ விட்டாங்களா? இல்ல நம்ம கும்மிடி பூண்டியில வந்து ஒரு சிறுமி பாலியல் வழக்குல ஒரு இந்திக்காரன் நாய் வந்து வடநாட்டுக்காரன் வந்து கற்பழிச்சானே, அதை பத்தி என்ன ஒரு வீடியோ பண்ணாங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து இந்த டிவிக்கு என்ஜில இருந்து இப்போ வரைக்கும் டிஎம்கேல வந்தது வரைக்கும் எனக்கு பதவி இல்ல, பட்டம் இல்ல, பாதுகாப்பு இல்ல அப்படின்றாங்க. பாதுகாப்பு இல்லன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்க எந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்க நான் கேக்குறேன்? செந்தில் பாலாஜி யாரு, மதர் தெரசாவோட பேரனா? எங்க போய் சேர்ந்திருக்கீங்க நான் கேக்குறேன். சோ அதனால வந்து ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வைஷ்ணவி அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க எந்த கட்சியில இருக்காங்களோ அந்த கட்சியிலே எனக்கு ஃபேமும் இல்ல பணமும் இல்ல அப்படின்றப்ப வெளியே வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம காத்திருந்து பார்ப்போம். இந்த சின்ன வயசுல இவ்வளவு மாற்றங்கள் வந்து உடனடியா அவங்க வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறாங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவேன். ஆர்வ கோளாறு, அவசரப்பட்டு, அதாவது படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும், அதை விட்டுட்டு வந்து இவங்க வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களோட லைஃப் வந்து வேஸ்ட் பண்றான்னு நான் நினைக்கிறேன். எதுவும் கிடையாது, ஆல்ரெடி வந்து அதான் சொல்லுவாங்க, ஒரு புதுப்பேட்டில் சொல்லுவாங்க 10-15 வருஷம் கட்சி பணி செஞ்சவங்க வெளியே போஸ்டர் ஓட்டுனுக்கிறான் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் ஆர்கே நகர் மாவட்டத்தில் 25 வருஷம் எங்க அண்ணன் சுராஜி வேலு வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் என்ன மன்ற பணியில ஈடுபட்டு இன்னைக்கு கட்சி பணி வரை வந்திருக்காரு. அவர் அன்னைக்கு யோசிக்கவே இல்லை, இன்னைக்காச்சும் ஒரு நாள் தளபதி கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புல அவர் இல்ல. இன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு. மாவட்டம் ஒரு போஸ்டிங் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் மக்களுக்காக செய்ய வேண்டிய நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டவங்க மட்டும்தான் என் தளபதி தாவேக்கால வந்து இணைய முடியும். இவங்க ஆர்வ கோளாறு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் வச்சுக்கிறேன், மேடம், நீங்க பேசுங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, உண்மையா இருங்க. காசுக்காகவும் பதவிக்காகவும் ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் தயவு செய்து நீங்க பேசுனீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கை வேஸ்டா போயிடும் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். அதாவது அதிகாரத்துல அரசாங்க வேலையில இருக்கிறவங்க நிரந்தரமா இருப்பாங்க. ஆட்சி என்பது 5 வருஷம் மட்டும்தான், எப்படி வேணாலும் மாறலாங்க. நீங்க எந்த பக்கம் நின்று பேசுறீங்களோ அவங்க அடுத்தது வராமலையும் போலாம், வரலாம். ஸோ அதனால வந்து முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கங்க.